எண்ணங்களுக்கு வலிமை உண்டுங்கய்யா. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. எண்ணம் எழும்புது இல்லை. இப்போ இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்கல்ல, இந்த இடத்துல நீங்கள் இந்த கம்ஃபர்டபுளான ஜோன் இருந்ததுனால நீங்கள் கேள்வி கேட்டீங்க. கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. குரு வண்டா கம்முன்னு உட்காந்துக்கணும், விசேஷமான ஒரு மனுஷன் உட்காந்துக்கலாம், அந்த என்ஜாய் பண்ணுங்கள், அந்த கம்முன்னு உட்காருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அவர் எவ்வளோ அமைதியாக இருப்பாருன்னு சொல்லிட்டாங்க. இதுவும் லூஸ் எதுவும் தெரியாது, கம்முன்னு வந்து உட்காந்துக்குது. இப்போது வச்சுங்க, என்ன ஆவீங்க? என்ன எழும்புமா? என்ன எழும்புறதுக்கான காரணம் என்ன? இங்கே இல்லை, உங்களுக்குள்ள தேவையின் பொறுத்து, ஆசையின் பொருட்டு, ரெண்டே காரணங்களால் தான் எண்ணம் எழும்போம். ஒன்று தேவை, இன்னொன்று ஆசை. ரெண்டு காரணங்களால் எண்ணம் எழும்போம். இப்போ பருவ வயசில் ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ காமத்தின் பால், எதிர்பால் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு உள்ளேருந்து எண்ணம் எழும்போம். ஏன்னா அவனுக்கு தேவை. பசி எடுக்குது உடம்புக்கு, சாப்பாடு சேர்ந்த எண்ணம் எழும்போம். ஏன்னா அது தேவை. அது மாதிரி தேவையின் பொருட்டு எண்ணம் எழும்போம். சரியா? ஆசை இருக்கும், நொறுக்கு தீனி சாப்பிட்லாம், சினிமாவுக்கு போகலாம், கலராக ட்ரெஸ் பண்ணிக்கலாம், அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கலாம், இது மாதிரி எண்ணம் எழும்போம். இது ஆசையின் பொருட்டு எழும்போம். எண்ணம் எழும்புது இல்லை. இப்படி பல காரணங்களால் உள்ளேருந்து எண்ணம் எழும்புது. எல்லா எண்ணத்துக்கும் வலிமை கிடையாது. தேவையின் பொருட்டு எழும்புகிற எண்ணம் இருக்குது இல்லை, அதுக்கு வலிமை அதிகம். உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுது, தேவையின் பொருட்டு உங்களுக்கு வலிமை ஏற்படுது, எண்ணம் எழும்புது பார்த்தீங்களா, அதுக்கு வலிமை அதிகம். அதை நீங்கள் வலிமையாக்கலை, அது கொடுக்கப்பட்ட வரம். பசி நீங்கள் உருவாக்கலை, அது உள்ளே இருக்குது. அதுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அந்த பசியை நீங்கள் பசியை ஆற்றிக்கணும்னு நினைக்கும்போது உணவு தேடுவீங்க. அப்போ அதுக்கு வலிமை சேர்க்கும். அதில் ஆசையை கலக்குறீங்க. இப்போது என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எண்ணங்களுக்கு வலிமை இல்லாமல் போனோம் அப்படின்றதுனாலேயே சாமியாருங்களாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, இதை சாப்பிடு, இதை சாப்பிடாதன்ட்டு. எண்ணம் வந்து இப்போ எண்ணம் எழும்பும் போது தேவையான எண்ணத்தை ஆசை மேலே மூடுறீங்க, எண்ணத்தை மூடுறீங்க. எப்படின்னா, தயிர் சாதம் கச்சா நல்லாயிருக்கும், இல்லை பிரியாணி கச்சா நல்லா, ஏதோ ஒன்று சைவம் அல்லது அசைவம் ஏதோ ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறீங்க. காலையில் இட்லி தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் சொல்லி வச்சுட்டுக்கிறாங்க. தோசை தான் சாப்பிடணும், காலையில் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. கரெக்டாக? காலையில் இருந்து என்ன சாப்பிட்ணும்? டிஃபன் தான் சாப்பிட்ணும். எங்கள் ஊரில் டிஃபன் சாப்பிட சொன்னாங்கன்ட்டு அலுமினி டிஃபனா அதனால் சில்வர் டிஃபன் வாங்கி தர முடியல, அலுமினி டிஃபன் தான் வாங்கி கொடுத்துக்கிறாரு. உண்மை. அவருக்கு டிஃபன்னா அவருக்கு அதான் தெரியும். கிராமம் அவர். நான் சொல்கிறது 72. அந்த மாதிரி டிஃபன் தான் சாப்பிடணும், மதியானம் சாப்பாடு தான் சாப்பிடணும்னு இங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. உடம்பு பசின்னு சொல்லிச்சு. நீ ஏதோ கற்று வச்சுன்னுக்கிறது என்ன சொல்லுது? டிஃபனோ இல்லை சோறோ இல்லை சைவமோ அசைவமோ சொல்லுது. இப்போ எண்ணத்துக்கு எங்கே வலிமை இல்லாமல் ஆயிடுச்சு. ஒரு சராசரி ஒரு பாம்பு இருக்குது இல்லை, ஒரு பாம்பு பசியோடு தேரையை பார்க்கும். எப்படி பார்க்கும்? பசியோடு தவளையை பார்க்கும். அந்த தவளை மயக்கமாயிடும், பாம்பு அதை சாதாரணமாக விழுங்கிடும். ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் பாம்புக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கினாங்க. பார்த்த உடனே தவளை அப்படியே சைலண்ட் ஆகிடும். என்ன பண்ணிச்சுனே கிடையாது, சும்மா பார்க்கும் பசியோடு அதை. இதை வந்து மெஸ்மரிசம் பண்ணிடணும், ஹிப்னாட்டிசம் பண்ணிடணும், இதை மயக்கம்லாம் பார்க்கல. பசியோடு அதை உணவை பார்க்குது, தவளை சைலண்ட் ஆகிடும், விழுங்கிடும். எதோட எண்ணத்துக்கு வலிமை அதிகம்? இப்போ உனக்கே இல்லாமல் போச்சு. தெரியல இல்லையா? நீங்கள் கற்றுக்கின விஷயத்தோடு சேர்ந்து பார்த்தீங்க எந்த ஒன்றையுமே. நீங்கள் இயல்பாக இல்லை. ஸோ எண்ணத்துக்கு வலிமை உண்டு. இயல்பான மனிதன் எண்ணம் எழும்பும்போது இது என்னால் முடியும் முடியாதுன்றது அவனுக்கே தெரியும். அவனுக்கு பறக்கணுன்ற எண்ணம் எழும்பாது. ஏன்? முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் எண்ணத்துக்கு வலிமை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது ஆகிடுவீங்கன்றான். ஆவீங்களா? நிறைய பேர் ஆக மாட்டீங்க. ஆக முடியாது. எதுவாக அவரை நினைக்கிறது தேவையானதுன்னு வச்சுக்க. நீ ஒரு வசதியாக கார் வச்சுக்கணும், எனக்கு தேவை, 4 பேர் என் குழந்தை குட்டியோடு நான் போக முடியல நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கட்டாயம் வசதியாகிடுவீங்க, கார் வாங்குவீங்க. ஏன்? அது என்னவாச்சு உங்களுக்கு? அது தேவையாச்சு. ஆசைப்படும் போது நடக்கிறது இல்லை. புரியுதா? 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த யாரும் ஆசைப்பட சொல்லி கொடுத்தாங்களே தவிர தேவையை சந்திக்க சொல்ல, தேவையாக சொல்ல. அதை கடவுள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் சரியான குரு கிடைக்கிறான், கடவுள் உங்கள் ஆசையாக இருந்தால் மட்டமான குரு கிடைக்கிறான். எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்குற மாதிரி நான் ஆன்மீகத்தையும் வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு தப்பான குரு கிடைக்கிறான். இல்லை, அப்படி கிடையாது. எனக்கு சரியான நாள் சரியான நாள் கிடைக்கணும் இறைவா நீங்கள் நின்ட்டீங்கன்னா எல்லாத்தையும் கிராஸ் பண்ண முடியும் உங்களால். இல்லைன்னா அங்கேயும் நின்றுவீங்க. இல்லைன்னா விலை உயர்ந்த ஒரு மனுஷனை தேடுவீங்க. விலை தான் நிர்ணயம் போது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ எண்ணங்களுக்கு வலிமை உண்டாகிறதுக்கு காரணம்
தேவையோடு எழும்புகிற எண்ணெய் எல்லாமே என்ன ஆகும்? வலிமையானதாக தான் இருக்கும். ஒரு சிங்கம் பசியோடு இருக்கும்போது மானை சாதாரணமாக சாப்பிட்றோம், கிடைக்கும். இப்போ புள்ளி வச்ச மாதிரி தான் ஓனன்னு சிங்கம் நெஞ்சா அந்த மாதிரி. இப்போ மனுஷனாக இருக்கிறதுனால, நமக்கு பகுத்தறிவு இருக்கிறதுனால, அறிவை கொண்டு ஆசையை வளர்த்துக்கிறதுனால எண்ணங்கள் ஈடேறாமல் போயினுக்குது. நம்ம எண்ணங்கள்லாம் ஈடேறாமல் போகிறதுக்கு காரணம்னா நமக்கு இருக்கிற அறிவு தான் காரணம். நம்ம அறிவின் துணை கொண்டு எண்ணங்களை மதிக்காமல் போயிட்டோம். இல்லைனா எண்ணம் கம்மியாக தான் இருக்கும். எண்ணம் நமக்கு எப்படி தான் இருக்கும்? குறைவாக இருந்தால் தான். பசி இருந்தால் எண்ணம் வரும், காமம் தான் எண்ணம். அதான் எது தேவை இருக்குது அப்போ தான் எண்ணம் வரும். மற்ற அதர்வைஸ் எப்படி இருப்போம்? சும்மா தான் இருப்போம். இப்போ நம்மளை சும்மா இருக்க முடியாத அளவுக்கு சொல்லி கொடுத்து வச்சுக்கிது இந்த சமூகம். வெளியே போகிறோன்னொன்னே மேட்சிங் ட்ரெஸ்ஸு, உள்ளே போட்டுக்கிறதுக்கு சென்ட்டு, என்னென்ன தேவை, என்னென்னவோ இவ்வளோ வேலை பண்ணிட்டு வெளியே வரணும் நம்ம. கரெக்டாக? இப்போ எண்ணெய் எவ்வளோ ஓடணும்? அப்போ அதுக்கு சொல்லுங்கள், எவ்வளோ லாஸ் எண்ணம் ஓடினே இருக்கும். எங்கே வலிமை இல்லாமல் போயிடுச்சு. குறையும் போது, எண்ணங்கள் குறையும் போது, நிறைய எண்ணம் இல்லாமல் கம்மியாகும் போது வலிமை அதிகம். ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்தை அழிச்சிடும். உங்களுக்குள்ளே தோன்ற ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்தை, நீங்கள் வசதியாக வாழணும்னு நினைக்கிறீங்க, அடுத்தது பார்க்குறீங்க வசதியாக வாழ்றது ரொம்ப கஷ்டம், அதுக்கு போராடணும், திருடுதனம் பண்ணால் தான் பணக்காரன் ஆக முடியும்னு சொல்லி கொடுத்துட்டுருக்கான் ஒரு பக்கம். இல்லைன்னா பணக்காரனாக இருந்தால் தப்புன்னு சொல்லி வச்சுட்டான் இன்னொருத்தன், ஆளாளுக்கு ஒன்று சொல்லி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வருது. எழுந்த எண்ணம் போச்சு, எங்கே வேல்யூ குத்திங்க? புரியுதுங்களா? அப்போ வலிமை உண்டாவிட. ஆனால் நான் ஒரு பங்களா கட்டி வாழணும், அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் ஏன் ரொம்ப போட்டு குழப்பீங்கன்னா? கட்ட முடியுமா முடியாதா? என்னென்ன ஆகும்? எப்படி பண்ணணும்? இப்படி யோசிச்சுனே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? யார் வலிமையை இழக்க வச்சது? யார்? நான் தான். அப்போது எண்ணங்களை குறைக்கணும். அதுதான் ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா, காமா, ரேட்டான்னு சொல்கிறாங்க. 1 2 3 4ன்னு அதிர்வு. செகண்டுக்கு எவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்கன்றத பொறுத்து அப்படி யோசிச்சுக்கிறான் தார்மாரா. நிறைய பேருக்கு யோசிக்கிறன்றதே தெரியாது. வண்டியில் போவார், தன்னை அறியாமல் பாட்டு பாடினுப்பார், தன்னை அறியாமல் பேசின்லாம் போவார், சண்டைலாம் போட்டுன்னு போவார், கத்தின்லாம் போவார். என்ன அர்த்தம்? அவர் இல்லை, எண்ணங்கள் எல்லாம் அவரை எடுத்துச்சு. உடம்பு எல்லாமே எண்ணங்கள் ஆளுது. ஏன்னா எல்லாம் எண்ணங்களால் ஆனது. அப்போ வலிமையான இன்னொரு மனிதனுடைய எண்ணம் இன்னொருத்தர் ஆளுது. சும்மா அப்படி பார்த்து அப்படிலாம் பண்ணி பார்த்துருங்களா? யாரோ ஒருத்தர் நினைக்கிறத நீங்கள் செஞ்சு நிற்பீங்க. அப்படி ஆகிட்டோம். இப்போது ஒரு குருக்கிட்ட போனால் அந்த ஆள் சதா சர்வகாலமாக எண்ணெய் எழுப்பினா இருக்கிறான். ஆனால் உங்களுக்கு மாதிரியே தெரியும், அவனை மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினுக்கிறீங்க. அவனுக்கு ஏதோ பண்ணுக்கிறீங்க, அதே வேலையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அவனை நினைக்கிறதே உங்களுக்கு வேலையாக போயிடுச்சு. அது கூட தப்பு தான். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கிறோம், உங்களை பற்றி யோசிக்கணும். அட்லீஸ்ட் அவங்ககிட்ட போனால் அவன் உங்களை ஞாபகப்படுத்தணும். நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் உங்களை யோசிங்க. சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, வீடு கட்டினீங்களா, வாழ்கிறீங்களான்னு யார் சொல்லணும்? இவரும் சொல்லணும். வரவங்களாம் நல்லா இருக்கணும்னு நினச்சா தானே அப்படி. ஸோ எண்ணங்களுக்கு வலிமையாக ஆகணும்னா குறைக்கணும்னா அந்தளவுக்கு நமக்கு புரியணும். சரியா? அப்போ தேவையில்லாத எண்ணங்கள் தேவையானதுன்னு ஒன்று புரிஞ்சிடும் உங்களுக்கு. எண்ணங்கள் எல்லாம் குறைச்சினே வண்டினா அதுதான் தியானம், தனியாக ஒன்றும் இல்லை. எண்ணங்களெல்லாம் குறைஞ்சி போயினே இருக்கிறதுக்கான எண்ணம் குறைச்சினே வண்டினா தியான நிலையில் இருக்கிறீங்க. முழுசும் போயிடுச்சுன்னா சமாதி, எண்ணமே இல்லைங்க, சும்மா இருக்கலாம். நம்ம அப்படித்தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணால் தூக்கத்துலேருந்து பேசுகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் என்ன கூட பேசுனீங்கன்னா, எப்போனா பேசுனீங்கன்னா கூட ஆலோசனைனா நான் தூங்கி நின்றீங்களா அப்படின்னு கேட்பீங்க. நிறைய பேர் அது கேள்வி கேட்பாங்கன்னு. டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா, தூங்கி நின்றீங்களா? சும்மா இருந்தால் அந்த இருக்கும், சுவாசம் பெருசாக அந்த இருக்கும், உடல் அழகாக இருக்கும். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் இப்படி இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். எண்ணத்தை குறைச்சிடுங்க. சதா எண்ணெய் வலிமை உண்டாகுதுன்ட்டு நீங்கள் சதா எண்ணங்களை எழுப்பினே இருந்தால் அதுக்கான வலிமை இல்லை. புரியுதா? பாம்பு தேர கதையை மறக்காதீங்க. பசி வச்ச இறைவன் உணவு வச்சுக்கிறான். சரியா?
இந்த உலகத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து ஏதோ கற்றுருந்தாலும் கூட பரவாயில்ல, அது உங்கள் தேவையாக இருந்தால் நீங்கள் அனுபவிக்கலாம். தேவையாக மாற்றுங்க. எண்ணத்தோட அளவு குறைங்க. சதா எண்ணம் விடுறத குறைங்க, கிடைக்கும். எவ்வளோ பேர் எண்ணம் எழுப்பி கிடச்சிது, எவ்வளோ பேர் நினச்சபடி வாழ்ந்துக்கிறீங்க. இங்கே நீங்கள் நினச்சபடி வாழ்ந்துக்கிறீங்களா? என்னப்பா சந்தோஷமாக இருக்கிறத பற்றி பேசலை. நான் நினச்சதெல்லாம் எனக்கு நடந்துச்சு. நான் சின்ன பகுதியில் இப்படி நினச்சேன், பெரிய அப்படி நினச்சேன், இப்படி நான் இப்படி ஆகிட்டேன் கரெக்டாக. எவ்வளோ பேர் சொல்ல முடியும்? இல்லை, யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்கள். ஒரு விஷயம் என்ன அது? ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சேன். இந்த பழைய குருமார்கள்லாம் நினச்சி அவங்கள்ட்ட எல்லாம் நிறைய பேர் நேரடியாக தீட்சா வாங்கிட்டாங்க. நம்ம இப்போ வந்து அவங்க வெளியில் வந்தவங்க தானே அவங்க விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு வரணும். அது சாதாரண அதே நினச்சினே இருந்தீங்களா? இல்லை, ஒரு 2-3 நாள் தீவிரமாக நினச்சி விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ நேரடியாக ஒரு அசலுக்கு விட்டுட்டேன். நினச்சிட்டு விட்டா நடக்கும். ஒரு 50% அது என்ன பண்ணீங்க? நீங்கள் பாருங்கள், நீங்கள் சின்னதாக நினச்ச விஷயம்லாம் நல்லா நடந்திருக்கும். நிறைய தாட்டு அதுக்கு மேலே போட்டுனே இருக்க மாட்டீங்க, அழுத்தம் குத்தே இருக்க மாட்டீங்க, அதெல்லாம் நடக்கும். புரியுதுங்களா? சின்னதாக நினச்சிட்டு விட்டிங்கன்னா நடக்கும், அழுத்தம் குத்திங்கன்னா நடக்காது. அது ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா நடக்கவே நடக்காது. டெய்லி போய் அப்போ நீங்கள் நம்பலை, நடக்காதுன்ற முடிவுக்கு நீங்கள் தான் வந்தீங்க. ஏன் திரும்ப திரும்ப எண்ணம் பண்ணுறீங்க? நடக்காதுன்னு நினைக்கிறீங்க, நடக்கும்னா என்ன குறைஞ்சிருக்கும். புரியுது அப்படி சொல்கிறேன்ட்டு? அதான் வேணாம். அது வந்து ஏக கிரகத்துக்கு கடவுள் மேலே மட்டும்தான் நீங்கள் ஒன்றே வச்சுருக்கலாம். அதுதான் மந்திரமாக சொல்லுங்கிறானுங்க. மந்திரமே அதுதான். மந்திரம் வீடியோ பார்த்தீங்களா? அதில் சொல்லியிருப்பேன். மந்திரமே அதுதான். எண்ணத்தை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒன்றையே சொல்லி நிறுத்து. ஏக கிரக நிலை ஒன்றையே, ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு வார்த்தையை ஒன்றுக்குள்ளேயே இருக்குது. சதா இது எண்ணம் அங்கேயும் இங்கேயும் ஓடினே இருக்குதில்ல, உடம்பு ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு. என்கிட்ட பயிற்சிக்கு வந்தீங்கன்னா அதுக்கு தனியாக இருக்குது. குண்டு சட்டி ஒன்று காட்டி கொடுப்பேன், அங்கே குதிரை ஓட்டலாம். அப்படியும் செய்யலாம், இல்லைன்னா இப்படியும் செய்யலாம். ஆமாம், உங்களுக்கு கேட்சபிளாக இருக்கணும் அந்த வார்த்தை. மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கான ஒரு வார்த்தை. ஏதோ ஒன்று சிவா சொல்லுங்களாம், உங்கள் இஷ்டம், ராமா சொல்லுங்களாம், ஜீசஸ் சொல்லுங்களாம், அல்லாஹ் சொல்லுங்களாம், ஏதோ ஒன்று. லா இலாஹா இல்லல்லாஹு, லா இலாஹா இல்லல்லாஹு சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் அதுக்கு வேல்யூ என்ன? அது அது புனிதமான வார்த்தை இது அப்படிலாம் கிடையாது. மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தை, அவ்வளோதான். உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். மந்திரம் வீடியோ போய் பாருங்கள், தெளிவாக இருக்கும்.